வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பீக்கங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. பீக்கங்காய் சின்னது 2, பெரிய வெங்காயம் ஒரு 3, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, வெள்ளைப்பூண்டு 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 4, கடுகு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதிலே கடுகு உளுத்தம்பருப்பை பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சோனையும் கடலைப்பருப்பு அதிலேயே போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பொரித்து எடுத்துக்குவோம். புளி அதிலே வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னே பீக்கங்காயை போட்டுக்கலாம். பீக்கங்காய் தோலில் செய்வாங்க. எனக்கு அந்த தோல் அந்த சைடில் இருக்கிற இதை எடுத்துகிட்டு மிச்சத்தை பீக்கங்காயில் போட்டு செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள். ஆற விட்டுட்டு மிக்சியில் தேங்காய் பூ ஒரு மூடி அதை அரைச்சிக்கலாம். நம்ம மிளகாய் வத்தல், தக்காளி, இந்த தேங்காயை போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். பீக்கங்காய் போடும்போது ரொம்ப மைய அரைஞ்சிரும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இந்த தேங்காயை போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காயை போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய் அரைப்பட்டுருச்சு. இதில் பீக்கங்காயை போட்டுக்கலாம். நிறைய இருக்கனால 2 பகுதியை போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதில் கடுகு தம்பு கடலைப்பருப்பை கடைசியாக குருணை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.